Say, God, you're a good God. தேவனே நீர் நல்லவர். You know, God always does great things. தேவன் எப்பொழுதும் பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன். He always does great things. தேவன் எப்பொழுதுமே பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன். When you're going through a crisis situation, 5 simple steps to change chaotic situations into a calm. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிக்கலான நெருக்கமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகும் பொழுது 5 எளிதான முறைகளின் மூலமாக அவைகளை நீங்கள் அமைதியாக்கிவிட முடியும். Number 1, do not yield to fear or negative thoughts. முதலாவதாக பயத்திற்கும் எதிர்மாறான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். The first thing that happens when situations become chaotic, our mind is filled with all kinds of negative thoughts. சூழ்நிலைகள் மாறும் பொழுது, அது ஒரு குழப்பம் நிறைந்ததாக மாறும் பொழுது நம்முடைய மனதிலே பல வகையான பயத்தின் எண்ணங்கள் வந்து நிரம்புகிறது. What is going to happen? என்ன ஆகுமோ? How the situation is going to turn? இந்த சூழ்நிலை எவ்வாறாக திரும்புமோ? Can I be restored to my original situation? நான் பழைய நிலைமைக்கு திரும்ப மாற முடியுமா? This is natural for a natural being. Such thoughts will flood our mind. இது சாதாரணமான ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இயல்பான எண்ணங்களாகும். Therefore, we have to be very careful that these thoughts should not enter our minds. இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள்ளாக நுழைய நாம் இடம் கொடுக்கவே கூடாது. The moment such thoughts enter, you should immediately put a stop to it. இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்த உடனே அதை தடுத்து அதை நிறுத்தி விடுங்கள். Remember, the Bible says God hath not given us the spirit of fear, but the spirit of power and of a sound mind. தேவன் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியவே தந்திருக்கிறார். So spirit of power and a sound mind is there inside you. ஆகவே உங்களுக்குள்ளாக வல்லமையும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. Many people don't understand this. பலர் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். That spirit of power and sound mind will help you to block that negative thoughts which are trying to instill fear into your spirit. அந்த வல்லமையும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியானது உங்களுக்குள்ளாக வருகிறதான பயத்தின் எண்ணங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உதவி செய்யும். And if you're going to allow that spirit of fear to enter, it's very difficult for you to see the power of God. பயத்தின் ஆவி உள்ளே நுழைய நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் தேவனுடைய வல்லமையை உங்களால் பார்க்க முடியாது. Because fear is the weapon of the devil to bring you down. ஏனெனில் பயம் என்பது உங்களை குறைய செய்கிறதான சத்ருவின் ஆயுதமாகும். Therefore, be very clear about this. Next time situations are becoming worse, be careful to ensure that such thoughts do not enter your mind. ஆகவே அடுத்த முறை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும் பொழுது பயத்தின் எண்ணங்கள் உங்களுக்குள் நுழைந்து விடாதபடிக்கு அவைகளை நீங்கள் தடுத்து நிறுத்தி விடுங்கள். Step number 2 is be calm and composed. இரண்டாவதாக அமைதலாய் இருங்கள். You have to understand that God is in control. தேவன் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You are not like the people of the world. நீங்கள் உலகத்தின் ஜனங்களைப் போல் நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. Deuteronomy 7:6 says you are a special people unto God among all the people that are on the face of the earth. உபாகமம் 7:6 சொல்லுகிறது, பூமியில் உள்ளதான பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்கள் விசேஷித்தமான ஜனங்கள். And God always treats special people in a special way. இந்த விசேஷமான ஜனங்களை தேவன் விசேஷமான முறையில் நடத்துகிறார். And therefore you should understand I am a special person. God's going to treat me specially. ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் விசேஷமான ஜனம், என்னை தேவன் விசேஷமாக தான் நடத்த போகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Or in other words, what does God say? கர்த்தர் என்ன சொல்கிறார்? In Psalms chapter 46 verse 10, God says, "Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth." சங்கீதம் 46:10 நாம் என்ன பார்க்கிறோம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். So in the midst of chaotic situation, God is telling you, my dear child of God, you can do it. He is telling you to be still, and then you will know that he is God. குழப்பமான சூழ்நிலைகளின் மத்தியில் இருக்கிறதான நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை, அமர்ந்திருங்கள், அப்பொழுது நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். In other words, God says, I will be exalted among the heathen, I will be exalted among the earth, and that will happen when you are going to act in faith and you are going to be calm and composed in the midst of that chaotic situation. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்பது எப்பொழுது நடக்கும் என்றால் நீங்கள் அமர்ந்திருந்தால் தான் இந்த காரியமானது வெளிப்படையாக
தோன்றும். Do you know what is the meaning of you will know that he is Lord? அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதின் அர்த்தம் என்ன தெரியுமா? You have to turn to Exodus chapter 7 verse 5 and let me read. And the Egyptians shall know that I am the Lord when I stretch forth mine hand upon Egypt and bring out the children of Israel from among them. In Exodus chapter 8 verse 22, and I will sever in that day the land of Goshen in which my people dwell, that no swarms of flies shall be there, to the end that thou mayest know that I am the Lord in the midst of the earth. யாத்ராமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம், பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அவர்கள் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் முன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். Now note these words in Exodus chapter 7 verse 5. God says the Egyptians shall know that I am the Lord. In Exodus chapter 8 and verse 22, God says that you may know that I am the Lord in the midst of the earth. யாத்ராமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், எகிப்தியர்கள் நானே தேவன் என்று அறிவார்கள். யாத்ராமம் 8:22 நாம் பார்க்கிறோம், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். So look at that. Even the Egyptians are unbelievers. They are the people who harass the people of God. They will also know. Number 2, you the child of God will also know. முதலாவது எகிப்தியர் என்று சொல்லும் பொழுது தேவ ஜனங்களே சிறுமைப்படுத்துகிறதான நபர்கள், அவர்களும் தேவன் தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இரண்டாவதாக தேவ பிள்ளைகளாகி நீங்களும் அவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். When will it happen? இது எப்பொழுது சம்பவிக்கும்? When God stretcheth forth his hand on behalf of his people, that is you. தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதான உங்களுக்கு என்று தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். That is why you should be calm and composed and not yield to that chaotic situation to change your mind. ஆகவே தான் நீங்கள் அமைதலாக இருந்து இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை மாற்றுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். In Isaiah chapter 30 and verse 15, God says, in returning in rest shall ye be saved. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். In quietness and confidence shall be your strength. அமர்க்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். Now note the terms rest, quietness and confidence. அமர்ந்திருப்பது, அமர்க்கையாய் இருப்பது, நம்பிக்கையாய் இருப்பது, இந்த வார்த்தைகளை கவனிப்போம். These are the things that bring victory in the life of a believer. These are the things that make chaotic situations turn into a calm. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தான் உங்களுக்குள்ளாக நம்பிக்கையை உண்டாக்கி குழப்பமான சூழ்நிலைகளை அடக்க வைப்பது, இல்லவென்றால் அமைதியாக மாற்றுவதாகும். Remember, the hand of God is today alive and working and is ready to do great things in your life. கர்த்தருடைய கரமானது உங்களுக்காக கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அது ஆயத்தமாக இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Step number 3, speak the right words in faith, knowing that it is going to happen. மூன்றாவதாக சரியான வார்த்தைகளை விசுவாசத்தோடு கூட பேசுங்கள். நிச்சயமாக நீங்கள் சொன்னபடிதான் நடக்க போகிறது என்கிறதான நம்பிக்கையோடு கூட பேசுங்கள். Jesus said in Mark chapter 11 verse 23, you shall have what you say if you believe with your heart that what you said shall come to pass without any doubt. மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்து உங்கள் வாயினாலே நீங்கள் பேசுவீர்களானால் நீங்கள் சொன்னபடிதான் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். So you have to speak the right words. சரியான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். Some of the words you can use are like this. சில வார்த்தைகளை நீங்கள் இப்படியாக பேசக்கூடும். You can say, I am a child of God, I am special in the sight of God. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன். No weapon of the enemy can prosper against me. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த சத்துருவின் ஆயுதமும் வாய்க்காது. Every work of the devil is paralyzed when it comes against me. சத்துருவின் எந்த செயலாக இருந்தாலும் என்னை எதிர்த்து அவைகள் வரும் பொழுது செயலிழந்து போய்விடும். The king's heart is in the hand of the Lord, therefore those in authority, those above me, those who can change my future will be working in my favor. ராஜாக்களுடைய இருதயமே கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆகவே எனக்கு மேலாக இருக்கிறதான அதிகாரிகள், அவர்கள் யாராக இருந்தாலும், என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற எந்த நபராக இருந்தாலும் அவர்களுடைய இருதயங்கள் எனக்கு சாதகமாக தான் மாறும். In Jesus' name I speak against those situations which are
trying to become more chaotic. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை உருவாக்க முயற்சிக்கிறதான எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாக நான் கட்டளை கொடுக்கிறேன். I command the decrease turn into supernatural increase. வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த குறைவு என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விருத்தி அடைதலாக மாறுவதாக. I command in Jesus name that the sickness turn into divine health. இந்த வியாதி மறைந்து தெய்வீக சுகமாக ஆரோக்கியமாக என்னுடைய சரீரம் மாறுவதாக என்று பேசுங்கள். I command that the problem in my office, in my family, in my child be turned upside down by the awesome almighty power of the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கும் மிகுந்த வல்லமையின்படியே என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதான சத்துருவின் கிரியைகள் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தலைகீழாக மாற்றிக் கொண்டிருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அவைகள் தலைகீழாய் மாறுவதாக என்று பேசுங்கள். Right now I command it to become a calm in the awesome powerful name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இருக்கும் வல்லமையின்படியே தலைகீழாய் மாறுவதாக என்று பேசுங்கள். Every spirits calm down in Jesus name. எல்லா ஆவிகளும் அடங்குவதாக. Every chaotic situation be normal right now in Jesus name. எல்லா குழப்பமான சூழ்நிலைகளும் அடங்கி போவதாக. These are just sample words. You can use more words which come out of your heart and speak it out in faith and believe that it is going to happen exactly as you said with your mouth. இப்படியாக சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்லி காட்டினேன். இன்னும் நீங்கள் பல வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்களோ நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு பேசும்போது அப்படிதான் நடக்கும். Step number 4, bind every evil power, every principality, every power of the devil. நான்காவதாக சத்ருவின் சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் எல்லா விதமான அந்தகாரத்தினுடைய செயல்களையும் கடிந்து கட்டுங்கள். Jesus said in Matthew chapter 18 and verse 18, verily I say unto you, whatsoever you bind on earth shall be bound. In Luke chapter 10 verse 19, Jesus said, behold, I give unto you authority to trample over serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. மத்தேயு 18 அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார், நீங்கள் பூமியிலே கட்டுகிறவைகள் எவைகளோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியிலே கட்ட அவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். லூக்கா 10 அதிகாரம் 19 வசனத்தில் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Now note the words of Jesus in Matthew 18 verse 18. He says, whatsoever you bind, and Luke chapter 10 verse 19 he says, behold, I give unto you authority. மத்தேயு 18 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் கட்டுவது எதுவோ என்று சொல்லுகிறார். லூக்கா 10:19 ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, உங்களுக்கு நான் அதிகாரத்தை தந்திருக்கிறேன். So look at both these words. That means Jesus has given you authority to use his name to bind every power, every principality. இந்த இரண்டு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சத்ருவின் சகல வல்லமையும் கட்டுவதற்கு அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். And what you bind on earth is bound in heaven. நீங்க பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு தான் இருக்கும். That's what Jesus says, brother. அப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். What you bind on earth is bound in heaven. பூமியிலே நீ எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். Such authority is given to the church. இப்படிப்பட்டதான அதிகாரத்தை தேவன் சபைக்கு தந்திருக்கிறார். He's given it to you. அதை உங்களுக்கு தந்திருக்கிறார். You can bind that situation which is trying to come against you and your family and your job and your future in Jesus name. உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய வேலைக்கு விரோதமாக, உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக வருகிறதான எழும்புகிறதான எந்த சக்தியாக இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அவைகளை நீங்கள் கட்ட முடியும். You can bind that power, that principality, that stronghold, that demonic effect, everything bind it by the authority that Jesus has given you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பயன்படுத்தி எல்லா வகையான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் அந்த அசுத்த ஆவிகளினுடைய செயல்களையும் நீங்கள் கடிந்து கட்டுங்கள். And when you bind, understand that what you say is definitely taking place. அப்படி நீங்கள் கட்டும் பொழுது நீங்கள் சொன்னபடிதான் நடக்கும் என்று புரிந்து விசுவாசித்து பேசுங்கள். Don't have any doubts, whether it's bound or not. அதை குறித்து சந்தேகிக்காதீங்க, கட்டப்பட்டிருக்குதா இல்லையா அப்படி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. What did Jesus say in Matthew 18:18? Whatsoever you bind on earth is bound. மத்தேயு 18 அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார், நீங்கள் பூமியில் கட்டுவது எதுவோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். He didn't say what I bind is bound. He said whatsoever you bind, you bind is bound. ஆண்டவர் நான் கட்டுவது எதுவோ என்று அவர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் கட்டுவது எதுவோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். And remember that this authority will come out with faith
only when you don't worry, only when you don't fear, only when you are calm and composed. And that is why I put step number 1 and step number 2 as those points. இப்பொழுது அதிகாரம் உங்கள் வாயின் மூலமாக செயல்படும் என்றால் முதலாவது நீங்கள் பயப்படக்கூடாது, இரண்டாவது நீங்கள் கவலைப்படக்கூடாது, மூன்றாவது நீங்கள் அமைதலாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால்தான் நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய நாவிலிருந்து அதிகாரம் வெளிவரும். Step number 5, thank the Lord for the miracle which has taken place. ஐந்தாவதாக கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துங்கள். Remember, my child of God, God's word can never fail for his people. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் அவருடைய ஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் கிரியை செய்யாமல் இருக்கவே இருக்காது. God does not want you to go through chaotic situations at any time. குழப்பமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் இருப்பதை தேவன் ஒருபோதும் விரும்பாதவர். But at the same time, he doesn't stop chaotic situations from manifesting. அதே நேரத்தில் குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றுவதை அவர் தடுக்க மாட்டார். When Jesus was in the boat, the chaotic storm came. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இருக்கும் பொழுது பிரயாணம் செய்கிற வேளையிலே படகிலே அவர் இருக்கிறதான வேளையிலே புயல் எழும்பியதுதான். Why did it happen? ஏன் அப்படி நடந்தது? Doesn't God know about it? தேவனுக்கு அது தெரியாதா என்ன? Did he not know that Jesus was there? இயேசு கிறிஸ்து அந்த படகில் இருக்கிறது தேவனுக்கு தெரியாதா? But it came. ஆனால் புயல் எழும்பியதே. But what did Jesus do? ஆனால் இயேசு என்ன செய்தார்? He did all these things. அவர் இதைதான் செய்தார். He was calm and composed. அமைதலாக இருந்தார். There was no fear in him. அவருக்குள் பயம் என்பதே இல்லை. There was only confidence. அவருக்குள் தைரியம் தான் இருந்தது. He just spoke calmly, be still. அவர் எழும்பி அமைதலாக அவர் பேசினார், இறையாதே நீ அமைதலாயிரு. That's all. There was a big great calm. அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். Today, child of God, தேவ பிள்ளையே, when you thank God, it means you know that the answer has been released, the miracle has taken place in your life. தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய அற்புதத்தை தேவன் செய்து விட்டார், அந்த அற்புதம் நடந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து அவரை துதிக்கிறீர்கள். You do not thank God after seeing the miracle. You thank God the moment you have spoken, the moment you have used your authority and bound. அற்புதத்தை பார்த்த பிறகு நீங்கள் துதிக்கிறவர்கள் அல்ல, எப்பொழுது நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கட்ட வேண்டியவைகளை கட்டினீர்களோ அப்பொழுதே நீங்கள் துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். That is the real thanks. அதுதான் உண்மையான துதி. That's the real praise. அதுதான் உண்மையான துதியாகும். And you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? As you praised, as you spoke, as you bound, it will happen as you say, and you will be astounded because that chaotic storm suddenly will become a great calm in your life, and you will be experiencing the supernatural miracle working power and the love and the goodness of God in your life. தைரியத்தோடு நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த குழப்பமான சூழ்நிலையானது அப்படியே மாறி அடங்கி மிகப்பெரிய ஒரு அமைதல் உண்டானதை நீங்கள் பார்ப்பீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். So remember these 5 steps. Step number 1, do not yield to fear or negative thoughts. இந்த 5 எளிதான வழிமுறைகளை மறந்து விடாதீர்கள். முதலாவது, பயத்திற்கு எதிர்மாறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். Number 2, be calm and composed. இரண்டாவது, அமைதலாயிருங்கள். Number 3, speak the appropriate right word in faith. மூன்றாவதாக, சரியான ஏற்ற வார்த்தைகளை பேசுங்கள். Fourthly, bind evil powers knowing that what you did is going to manifest. நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த காரியங்கள் தான் நடக்க போகிறது என்பதை புரிந்து அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை கடிந்து கட்டுங்கள். And fifthly, praise and thank the Lord for the miracle having manifested. ஐந்தாவதாக, அற்புதம் நடந்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Try out these 5 steps. You will definitely see miracles on a regular basis in your life and glorify God all the days that you live in planet Earth. இந்த 5 முறைகளை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆச்சரியமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய வல்லமையான நாமத்தை இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.